உங்கள்கிட்டயே கட்டுப்பாடு இல்லை, உங்கள்கிட்டயே வந்து சரி அவங்ககிட்ட இல்ல, இவங்ககிட்ட இருக்க வேண்டியதானே, இவங்க வகுப்புகள் நடத்த வேண்டியதானே, பெரியார் சம்பந்தமான வகுப்புகள் நடத்தட்டும், தமிழ் தேசிய வகுப்புகள் நடக்கட்டும், எந்த வரலாறு சம்பந்தமான வகுப்புகள் நடக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நடத்தி இருக்கலாம்ல. எதுவுமே நடத்தாம அப்படியேவா இருக்கிறது? ஓ விஜய் வந்தா மாற்றம் கொடுத்துருவார், விஜய் வந்தா 70 ஆண்டு கால பாரம்பரிய திமுகவுக்கே எந்த துப்பும் இல்லை, எந்த வக்கம் இல்லை. 1.5 வயசு குழந்தையாக தவழ்ந்து திரிகிற தமிழக வெற்றி கழகத்திற்கு இனிமே தான் எல்லாமே, இனிமே தான் கல்வி படிக்க போகுது, இனிமே தான் பால்வாடியே போகுது. தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் ஸ்கூல் முடிக்காதவங்க எப்படி சார் கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதான் புரியல. எது ஸ்கூல் முடிக்காதவங்க எப்படி கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தகப்பன் கிராஜுவேட் இல்லை, குழந்தை தானே பால்வாடி. யார் தகப்பன்? விஜய். தமிழக வெற்றி கழகம் என்ன சாதாரணம் நீங்கள் நினைச்சீங்களா? பூமிக்குள் இருக்கிற வியாழன் கிரகம் தமிழக வெற்றி கழகம். மிகப்பெரிய துக்க நிகழ்வில் இருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து விஷயங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்னென்னமோ எழுதுறான், சின்னம் கிடைக்காது, அதுக்கப்புறம் பிஜேபியோட ரகசிய கூட்டணி. யாரா ரகசிய கூட்டணி? நீங்களா தாவேக்காவா? திமுகவா தாவேக்காவா? வா போப்போம் களத்தில், வா பார்ப்போம். ஆனால் கட்சிக்குள்ள உள்மோதல் நடக்குது. யாரு? உங்க கட்சிக்குள்ள, தாவேக்கா கட்சிக்குள்ள உள்மோதல் நடக்குது. இதை நீங்க தான் விளக்கி விட்டீங்களா? சண்டையை விலக்கி விட்டீங்களா? பெட்ட வெளிச்சமா தெரியுது. நாங்க இதுக்கு விளக்கு பிடிச்சி பார்க்கணும். புசியானந்த வந்து வெளியே துரத்துக்குன்னு சொல்லி யார் போட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பதிவு? எல்லாம் தாவேக்கா சேர்ந்தவங்க தான் பதிவு போட்டுக்கிறாங்க. யார் சொல்றது? இது எல்லாமே எதிராளிகள் செய்யக்கூடிய வேலை. எவனும் கட்சி தொண்டெல்லாம் செய்ய மாட்டான். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து கட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் சினிமாக்கு போற பிளான்ல இருக்காருன்னு கூட சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்குது இல்ல? அவர் எப்படி விஜய் வந்து அரசியல சஸ்டெயின் பண்ண போறாரு? ஏன்னா நீங்க நம்பாம போங்க, என்ன அவசியம் இருக்கு? நான் தான் முதவே சொல்லிட்டேன், தன்னிகரற்ற அமைப்பாக தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தியாக விளங்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வச்சுக்கோங்க. கேமரா எடுத்துட்டு போனவெல்லாம் இன்னைக்கு கேனப்பையில் ஆகிட்டான். தெரியுமில்ல? எங்கனையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா விஷயம்? ஏன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை பத்திரமாக கரூர் போகிற வரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். தெரியுமில்ல? எல்லா வண்டியிலையும் சிசிடிவி இருக்கு. அது தளபதி விஜயினுடைய கைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கா? பார்த்துட்டு இருக்கிறது. ஏன் கவனம் ஃபுல்லாக அந்த குடும்பத்தின் மீது இருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். போனதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஒரு பத்திரிகையாளர் கூட சந்திக்காம தப்பிச்சு ஓடினாரு. அதுக்கப்புறம் 30 நாட்கள் யாருகிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும், 25 நாட்கள் அமைதியா இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் டிவில வந்து பேட்டி கொடுக்க தானே செஞ்சாங்க. யார் பேட்டி கொடுத்தது? குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். யார் குடும்பம்? அந்த 40 பேருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து டிவில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல. ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க மட்டும் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? உறவுகள் பேட்டி கொடுக்குற போது தலைவன் கம்முன்னு இருக்கிறதா அழகு. 30 நாள் சும்மா தானே இருந்தார். ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அவரை பத்தி? அவர் வீடு மாறி தானே போய்கிட்டு இருக்காரு. ஒண்ணு நீலாங்கரை வீட்டுல இருக்காரு, இல்ல பட்னப்பாக்கம் வீட்டுல இருக்காரு. அதுல மாறி தானே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு மாறுறது. அந்த வீட்டில் இருந்தால் துக்கம் ரொம்ப தொண்டை அடைக்குது, அதுக்காக இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. கொஞ்சம் மறக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனையும் தெரியல. திமுகவுக்கும் உங்களுக்கும் அந்த நெறியாளர்கள் பூராமே இந்த திமுக சொம்பு தூக்கிகள் ஆயிட்டீங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் எங்களுக்குலாம் கிடையாது. நாங்க வந்து உங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதாவது மக்களுடைய பார்வையில தான் நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க எந்த கட்சிக்கும் நாங்க ஆதரவா நாங்க இங்க வந்து பேசல. இங்க சொல்லிடுறேன் நான். இந்த வேளச்சேரிக்கு பக்கத்துல தெரியுமா உங்களுக்கு ஒரு இடம்? தெரியுமா தெரியாதான்? சொல்லுங்க. சதுப்பு நிலம் ஆட்டையை போடுறாங்க. தெரியுமா? 14.7 ஏக்கரை 2000 கோடி. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமில்ல? ராம்ஸ்டார் நிலம்னு பேர். இது ஈரான் அறிவிச்சது. சரிங்களா? சதுப்பு நில பகுதி கிட்டத்தட்ட 85 இடத்துல இந்தியாவில் சதுப்பு நிலங்கள் இருக்குது. பவளப்பாறைகள் அமைந்த இடமா இது இருக்குமா? தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம்? அது மட்டும் இல்லை, பல்லுயிர்கள் பெருக்கம் அடைகிற இடம். அதில் ஆட்டையை போட்டாங்க. 14.7 ஏக்கர் 553 495 2/2C 496 497 புல எண்கள் அந்த இடத்துக்கு. 1250 வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்பு. ஆண்டாண்டு காலமாக 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரை அந்த சதுப்பு நிலத்து ஓரமாக பள்ளிக்கரணையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டட வேலைக்கு போகிறவங்க, சித்தாள், கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, வீடு கட்டிக்கிட்டு ஆண்டாண்டு காலமாக இருக்காங்க. அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க துப்பு இல்லை. ஆனால் ஒரு நிறுவனம், எந்த நிறுவனம் தெரியுமில்ல? ஸ்பிரிதிஹேட் நிறுவனம்.
பெங்களூரு. அங்கேருந்து வந்து அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு சதுப்பு நிலத்தையும் இவங்க கைக்குள்ள கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் இதை பற்றி பேசுங்களேன். 2000 கோடி யார் தெரியுமில்ல? 2023 அன்னைக்கு 23 அனுமதி கொடுத்தாங்க. 2025 அனுமதி கொடுத்தது சுற்றுச்சூழல் துறை. தங்கம் தென்னரசன் இருக்கிறார்ல, அவர் துறையில் அனுமதி கொடுத்துட்டான். சென்னை பெருநகர குழுமம், அதனுடைய பொறுப்பு யார்? திருச்சேகர் பாபு. 3 நாளையிலே அனுமதி கொடுத்துட்டார் அவர். இடத்த ஆட்டையை போட்டாங்க, அதை போய் பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை 235 பேரை 5 பேருந்துகளில் அழைத்துக்கிட்டு வந்து உணவு கொடுத்து உபசரித்து தங்க வைத்து ஒரு தகப்பனாக, ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக, ஒரு தாய்மாமனாக இருந்து பணிவிடை செய்யக்கூடிய தலைவனை போய் இருமாப்பு கட்டிக்கிட்டு ஏளனம் பேசிக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு அட கன்றாவி போயிடுகளா? என்ன காரணம் தெரியுமில்ல? ஆட்டம் கொண்டு போயிருக்கிறானுங்க. நான் முதவே சொன்னேன், அதிகாரத்தை ருசிப்பது இதுதான் கடைசி முறை திமுகவிற்கு. இனிமேல் வாழ்நாளில் நீங்கள் அதிகாரத்தை சுவைக்கவே முடியாது. மக்கள் பாடம் புகட்டுவதற்கு சரியான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கு. தஞ்சை பெருமண்டலத்தில் தெரியுமில்ல உங்களுக்கு? எடப்பாடியார் இருக்கிறார்ல, அவர் விவசாயிங்கிறத சரியாக காட்டினார். குவிண்டால் குவிக்கப்பட்டிருக்கலாம், அடியில் நோண்டிட்டு உள்ளே கையை விட்டு நெல்லுனார். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அது அப்புறம் என்ன? நெல் சூடு எவ்வளவு கனமாக இருக்கிறது. தண்ணீர் இறங்குறதுக்கு பிறகு அந்த நெல் சூடு விட்டுரும். அந்த சூடு வெக்க சூடு ஓவராக இருந்துச்சுன்னா அந்த நெல் உடனே முளைச்சிரும். கிராமங்களில் வந்து நெல் வந்து எப்படி நாற்று பாவுறதுக்கு வைப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கோணி சாக்கில் கொட்டி தண்ணிக்குள்ளே இறக்கி அது மேலே 3 வெயிட்டு கல்ல வைப்பாங்க. ஏன்? எவ்வளோக்கெவ்வளோ வெயிட் ஏற்றுறமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த முளை விடுகிற அந்த தருணம் உருவாகும் நெல்லில். உதயநிதிக்கு தெரியுமா அதெல்லாம்? விவசாயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு, முளைக்கவே இல்லைனாரே. விவசாயத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அங்கிட்டு சொல்கிறாரு லேசாக முளைச்சிருக்கு. இவங்க முளைக்கவே இல்லை. உட்காந்து பேசுவோமா? மணிக்கணக்கில் வாரீங்களா? தெம்பு இருக்கா அவங்கள்ட்ட? விவசாயத்தை பற்றி பேசுவோமா? பரம்பிடிக்கிறதுனா என்னென்னு தெரியுமா? ஏர் பிடிச்சி விழா எழுப்புறதுனா என்னென்னு தெரியுமா? இடது மாடை எப்படி தட்டணும், வலது மாடை எப்படி தட்டணுங்கிறதாவது தெரியுமா? கலப்பையை பிடிக்க தெரியுமா முதல்ல? இன்றைக்கி சாயங்காலம் நெல் தண்ணிக்குள்ளே வச்ச நெல்லை மறுநாள் சாயங்காலம் எடுத்து 24 மணி நேரத்தில் எடுத்து வெளியில் வச்சு பாறை மேலே வச்சு அது மேலே பாறையை தூக்கி வச்சு கணத்தை கொடுத்து மக்கா நாள் சாயங்காலம் அதை எடுத்துக்கிட்டு நாற்று பாவ போகணும். நாற்று எப்படி இருக்கணும்? பவரிடம் பதப்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கணும், சகதியாக இருக்கணும், சமமாக இருக்கணும். நீட்ட மூங்கில் கம்பில் வைக்கக்கோலை கட்டி வாய்க்கா பிடிக்கிற தருணம் தெரியுமா உதயநிதிக்கெல்லாம்? கேட்டால் டெல்டா மாவட்டத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்லுவாங்க. விவசாய குடும்பத்தில் பிறந்தவரா? விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிறார். தமிழக வெற்றிக் கழகம் இந்த 41 உயிர்கள் பழிபோன தருணத்திலிருந்து மீண்டு வராமல் இருப்பதற்காக பேசாமல் இருக்காங்க. இல்லைன்னா அந்த விவசாயத்தை நோண்டி எடுத்துருப்பார் நேரம் விஜய். தெரியுமா உங்களுக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பார். நேரம் தஞ்சை மண்டலத்துக்கே போயிருப்பார். அவன் தான் அன்னைக்கே கேட்டார், தஞ்சாவூரில் நெல் பதனிடும் குடோன்கள் உண்டான்னு கேட்டார். மூட்டைக்கு 10 ரூபா வாங்குறீங்களே எதுக்குன்னு கேட்டார். 40 ரூபா கேட்டார்ல. ஆக ஒரு மிகப்பெரிய துக்க நிகழ்வில் இருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து விஷயங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்னென்னமோ எழுதுறான், சின்னம் கிடைக்காது. அதுக்கப்புறம் பிஜேபியோட ரகசிய கூட்டணி. யாரா ரகசிய கூட்டணி? நீங்களா தாவேக்காவா? திமுகவா தாவேக்காவா? வா போப்போம், களத்தில் வா பார்ப்போம், போட்டி போடுவோம் வாங்க. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவீர்கள், எச்சரிக்கை. ஆனால் கட்சிக்குள்ள உள்மோதல் நடக்குது. யாரு? உங்கள் கட்சிக்குள்ள, தாவேக்கா கட்சிக்குள்ள உள்மோதல் நடக்குது. இதை நீங்கள் தான் விளக்கு பிடிச்சிங்களா? சண்டையை விலக்கி விட்டீங்களா? வெட்ட வெளிச்சமா தெரியுது. நாங்க இதுக்கு விளக்கு பிடிச்சி பார்க்கணும். புசியானந்த வந்து வெளியே துரத்துக்குன்னு சொல்லி யார் போட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பதிவு? எல்லாம் தாவேக்கா சேர்ந்தவங்க தான் பதிவு போட்டுருக்காங்க. யார் சொல்றது? இது எல்லாமே எதிராளிகள் செய்யக்கூடிய வேலை. எவனும் கட்சி தொண்டெல்லாம் செய்ய மாட்டான். தலைவருடைய டீம் தான் இந்த வேலையை பார்க்குதுங்கிறத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. யாரு? பல பேர் சொல்லியிருக்காங்க. ட்விட்டர்ல நீங்க பாக்கலீங்களா? நீங்க என்ன ட்விட்டர் காட்டுங்க பார்ப்போம். யார் போட்டா? ஆதவர்ஷ்னா டீமு தான் வந்து புஷி ஆனந்த கேவலமா பேசினா காட்டுங்க, காட்டுங்க. கட்சி அவங்க 2 பேருக்குள்ள அதிருப்தி இல்லவே இல்லை. எந்த கட்சியில தான் அதிருப்தி இல்லை? ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு அதிருப்தி இருக்கவே இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்லிருங்க. ஒரு
தீர்மானமா சொல்லிருங்க பார்ப்போம். கட்சியை வழி நடத்துறதால அதிருப்தி இருக்கும், யார் முன்னே போகிறதுங்கிறதுல அதிருப்தி இருக்கும். நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிருப்தி இல்லையா? சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி இல்லையா? இருக்குந்தான். கட்சியை வழி நடத்துவதில் போட்டி இருக்கும், அதெல்லாம் பேசுங்களேன். சரி சரி சரி, ஓகே. நம்ம இவங்க கட்சிக்குள்ள வருவோம். என்னன்னா, இந்த கட்சியில வந்துட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை நடக்குது, அதுவும் இல்லாமல் உள்மோதல் நிறைய நடக்குதுங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து கட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் சினிமாக்கு போற பிளான்ல இருக்காருன்னு கூட சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது இல்ல. அவர் எப்படி விஜய் வந்து அரசியல சஸ்டெயின் பண்ண போறாரு? ஏன்னா ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொய்வாயிட்டாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இவங்களை பத்தின ஒரு செய்திகளே இல்லைங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழக வெற்றி கழகம் வளரும் நாங்க நம்புறது? நீங்கள் நம்பாமல் போங்க, என்ன அவசியம் இருக்குது? நான் தான் முதவே சொல்லிட்டேன், தன்னிகரற்ற அமைப்பாக தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தியாக விளங்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் மகாபலிபுரத்தை நோக்கி இருக்கிறீங்க பத்திரிகையாளர்லாம். கேமரா எடுத்துகிட்டு போனவங்கலாம் இன்னைக்கு கேனப்பையில் ஆகிட்டாங்க, தெரியுமில்ல? எங்கே நேரம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா விஷயம்? ஏன்? திட்டமிடல், ஒருங்கிணைத்தல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்துதல் என்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மகாபலிபுரத்தில் பறைசாற்றி இருக்கிறது. இப்போ தலைவர் சென்னை நோக்கி வந்துட்டார். எனக்கு கிடைத்த இப்பொழுது தகவல், எந்த இடத்துல போயிட்டுருக்குறீங்க? பின்னாடி 2 ஆம்புலன்ஸ் அனுப்புனமே வந்துக்கிட்டு இருக்கா? எல்லா வண்டியும் ஒரே வேகத்தில் தானே போகிறீங்க? இந்த தன்மையை உணர்ந்த தலைவர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை பத்திரமாக கரூர் போகிற வரை கண்காணித்து கொண்டிருக்கிறார், தெரியுமில்ல? இன்னொன்று சொல்லவா? அதிகமாக எல்லா வண்டியிலையும் சிசிடிவி இருக்கு. அது தளபதி விஜயினுடைய கைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கு, தெரியுமா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கா? பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்? கவனம் ஃபுல்லாக அந்த குடும்பத்தின் மீது இருக்கிறது. வேற என்னத்தை கவனிக்கணுங்கிறியா? மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, 4000 கோடி நக்கிக்கிட்டு போச்சிங்க சென்னையில், தெரியுமில்ல உங்களுக்கு? நடந்து வர முடியுதா? இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கே நான் பட்டவாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இருட்டுக்கள் கேவலமான ஆட்சி முறைகளை கையாண்டிருக்கேன். அதை பற்றிலாம் பேசவே மறுக்கிற உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் குறை சொல்கிறீங்க? எதற்காக குறை சொல்லணும்? என்ன நோக்கம் உங்களுக்கு? துரோகம் நடந்ததா உங்களுக்கு? ஏதாவது பேசியிருக்காங்களா? கதம்ப கூட்டமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் வந்துட்டு நெறிப்படுத்தப்பட்ட முறையில் இல்லை. இன்னொன்று இவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை. எல்லாம் வந்துட்டு ஒரு விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி கதம்பமாக சேர்ந்த மாதிரி இருக்குது. ஒரு வழிநடத்தல் இல்லை, ஒரு சரியான நெறிப்படுத்துதல் இல்லைங்கிறது தான் அதோடைய விமர்சனமாக இருக்குதுங்கிறாங்க. திராவிட இயக்கங்கள் எத்தனை ஆண்டு காலம் நெறிப்படுத்தியிருக்கிறாங்க பிரச்சனைகளா? ஆரம்பத்துல அவங்களுடைய நெறிப்படுத்துதல், இன்னைக்கு அவங்ககிட்ட முரண்பாடு உங்களுக்கு இருக்குதுதா? இல்லங்களா? நான் கேட்கிறேன், ஆரம்பத்துல அவங்க வந்து எத்தனை பேர் பெரிய கட்டமைப்போட எத்தனை பேரை பெரியார் ஆக்கியிருக்கிறான்? எத்தனை பேர் பெரியாருடைய கொள்கையில ஈர்த்திருக்கிறான்? அண்ணாவின் ஊற்றை எத்தனை பேர் படிச்சிருக்கிறான்? எத்தனை பயிற்சி பாசறைகள் நீங்க நடத்திருக்கிறீங்க? உங்கள்கிட்டயே கட்டுப்பாடு இல்லை, உங்கள்கிட்டயே வந்து அவங்கள்ட்ட இல்ல, இவங்கள்ட்ட இருக்க வேண்டியதானே? இவங்க வகுப்புகள் நடத்த வேண்டியதானே? பெரியார் சம்பந்தமான வகுப்புகள் நடத்தட்டும், தமிழ் தேசிய வகுப்புகள் நடக்கட்டும், எந்த வரலாறு சம்பந்தமான வகுப்புகள் நடக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நடத்தி இருக்கலாம்ல. எதுவுமே நடத்தாம அப்படியேவா இருக்கிறது? ஓ, விஜய் வந்தா மாற்றம் கொடுத்துருவார், விஜய் வந்தா 70 ஆண்டு கால பாரம்பரிய திமுகவுக்கே எந்த துப்பும் இல்லை, எந்த வக்கமும் இல்லை. 1.5 வயசு குழந்தையாக தவழ்ந்து திரிகிற தமிழக வெற்றி கழகத்திற்கு இனிமே தான் எல்லாமே. இனிமே தான் கல்வி படிக்க போகுது, இனிமே தான் பால்வாடியே போகுது, தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் ஸ்கூல் முடிக்காதவங்க எப்படி சார் கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதான் புரியல. எது ஸ்கூல் முடிக்காதவங்க எப்படி கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தகப்பன் கிராஜுவேட் இல்லை, குழந்தை தானே பால்வாடி. யார் தகப்பன்? விஜய். இயக்கம்தான் 1.5 வருஷம். அதை முதல்ல நீங்கள் உணரணும். தலைவனுக்கு வயசு 52, தெரியுமில்ல? அது அவன் எல்லா பாடத்தையும் படித்து கொடுத்தான் இங்கே வந்திருக்கான் தலைவனா. அதை உணருங்க முதல்ல. உங்கள் மாதிரி வந்து வம்சாவளியாக வரல அவர். அப்பன் பேரில் தாத்தா பேர்லேருந்து வரல, சுயமாக சொந்தமாக உழைத்து தலைவனாகிக்கிற தலைவன் தளபதி விஜய். அதை நீங்கள் உணரணுங்க முதல்ல, புரியுதுங்களா? நான்லாம் இந்த இடத்துக்கே வர்றதுக்கு எத்தனையோ போராட்டங்கள், இன்னும் வர முடியலை. ஆனால் ஒரு தலைவனாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி லட்சோப தொண்டர்கள் பின்னால் கரகோஷம் எழுப்புகிறார்கள், கைதட்டுகிறார்கள். உயிரை விடவும் மேலான தலைவனாக, நேசிக்கக்கூடிய தலைவனாக விஜய் இருக்கிறார்னா அது காரணம் அவருடைய வழிகாட்டல்.
காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்குது. உலகம் உருண்டை என்பதை நீங்களும் மறந்துடாதீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கு. நாங்கள்லாம் கலிலியோ போன்றவர்கள், நீங்கள்லாம் எதை போன்றவர்கள்? அந்த பைபிளை போன்றவர்கள். பூமி தட்டையானதுன்னே சொல்லிகிட்டு இருப்பீங்க. நாங்கள் கலிலியோவை போன்றவர்கள், கல்லால் அடித்தாலும் உருண்டை, உலகம் உருண்டை தான்னு சொல்லக்கூடிய உரத்த குரல் எழுப்பக்கூடியவர்கள். அந்த வரிசையில் நிற்கிறோம் நாங்கள். புரியுதுங்களா? தட்டையானதெல்லாம் பொய்யாச்சு, உருண்டை தான் உண்மை. உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறது, புரட்டி போடலாம். எல்லா கோள்களும் அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் என்ன சாதாரணம் நீங்கள் நினச்சிங்களா? பூமிக்குள் இருக்கிற வியாழன் கிரகம் தமிழக வெற்றி கழகம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பூமிக்குள் இருக்கிற சந்திர மண்டலத்து சாட்சியம் தமிழக வெற்றி கழகம். ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள, தெரியுமில்ல உங்களுக்கு? அது செதுக்கப்படும். பொறுத்துருங்க, ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும். வருகிற 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் மையத்தை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திமுக பாஜகவோடு கூட்டணி என்று பேசுகிறார்கள், இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை. அப்படி நிரந்தரமாக இருந்தால் கூட்டணி உடையும். திமுக கூட்டணி சிதறுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர் சண்முகம் பேட்டி கொடுத்துட்டார். அண்ணன் செல்வ பிறந்தக அதிர்ந்து போய பேட்டியை கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள்லாம் வெளியில் வந்துட்டான். தலைவர் பெருமக்கள் தான் இன்னும் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வர வேண்டிய சூழல் விரைவில் ஏற்படுகிறது. 2 கூட்டணியும் உடையும், வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். அந்த கூட்டணி பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார். நன்றி.